தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். லூக்கா 10:42. ஆமேன். இன்னைக்கு நம்ம நல்ல பங்கு குறித்து தாங்க பார்க்க போறோம். யார் அந்த நல்ல பங்கை சுதந்திரிச்சாங்க, அதை அவங்க எப்படி தெரிந்து கொண்டாங்க, நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும், இதை குறித்து தாங்க இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். பைபிளில் மார்த்தாள் மரியாள்னு சொல்லி 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒரு நாள் ஏசப்பா மார்த்தாள் வீட்டுக்கு வரும்போது மார்த்தாள் வேகமாக ஏசப்பா வரவேற்கிறாங்க. ஏசப்பா எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே சுவிசேஷம் சொல்லுவாங்கங்க. அப்போன்னும் போது ஏசப்பா இந்த மார்த்தாள் வீட்லேயும் சுவிசேஷம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மரியாள் ஏசப்பாவோட பாதத்தருகே உட்காந்து அவங்க சொல்கிற சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணுறாங்கன்னா அநேக வேலைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா கிட்ட வேகமாக மார்த்தாள் வராங்க. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி கேட்குறாங்க. அப்போ தான் ஏசப்பா மறு உத்தரவு கொடுக்குறாங்க. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்ற வார்த்தையை ஏசப்பா மறு உத்தரவாக கொடுக்குறாங்க. இந்த வசனம் லூக்கா சுவிசேஷம் 10:40, 40, 41, 42 சொல்லப்பட்டிருக்குங்க. இதுல நல்ல பங்குன்றது கர்த்தரோட சமூகமும் கர்த்தருடைய வார்த்தையும் தாங்க. மார்த்தாள் கர்த்தரோட சமூகத்துக்கு வராம உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டனால அந்த நல்ல பங்கை அவங்களால தெரிந்து கொள்ள முடியலைங்க. மரியாள் கர்த்தரோட சமூகத்துல இருந்து அவங்களோட வார்த்தையை கேட்டனால மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. உங்களில் எத்தனை பேர் எழுந்திரிச்சதும் காலையில் கர்த்தரோட சமூகத்துக்கு வரீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேர் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்காம உலக காரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அதனால இன்னிலேருந்து ஒரு தீர்மானமான எடுங்க, முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. மரியாள் எவ்வளோ வேலை இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் வரதை ஃபஸ்ட்டு தெரிந்து கொண்டாங்க. அதனால தான் அவங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. அதனால நம்மளும் கர்த்தரோட சமூகத்துக்கு முதல்ல வருவோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். நமக்கான நன்மைகள் எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நல்ல பங்கா இருக்கிறது கர்த்தர் தாங்க. நம்ம நல்ல பங்கா இருக்கிற கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாங்க. நம்மள சிலர் என்ன பண்றோம்னா உலக காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு முதலிட கொடுத்துட்டு கர்த்தரோட சமூகத்துக்கு வரதை மறந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்கிட்டு இருக்கோங்க. கேட்டா சூழ்நிலை சந்திரப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இனிமேல் எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாம கர்த்தரோட சமூகத்துக்கு வரதை ஃபர்ஸ்ட் நீங்க தேடுங்க. உங்களுக்கான தேவைகள் எல்லாம் உலக காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா சந்திக்கப்படும். காலையில எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கொஞ்ச நேரமா அது கர்த்தரோட சமூகத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா உங்க கண்கள் காணுங்க.